welcome back to the channel Beaudefining. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நீங்க பார்க்க போறது ஒரு Dress haul வீடியோ தான். சோ இந்த Dress haul வீடியோஸ் எல்லாம் ஏன் போடுறீங்க அப்படினு கேக்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பதில் சொல்லிறேன். சோ நிறைய பேர் நம்மளோட கலெக்ஷன்ஸ் பிடிச்சு அவங்களுக்கு ரொம்பவே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்து நான் வாங்குறதுக்கு எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு அப்படினு சொல்றனால தான் நான் Dress haul வீடியோவே போடுறேங்க. நம்ம சேனல்லையும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸिमम வந்து நிறைய ஷாப்பிங் haul வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அதுல வந்து ரொம்பவே வந்து ஹிட் ஆற கண்டென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த குர்தா கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து சாரி கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் நான் காமிக்கும்போது எல்லாரும் விருப்பப்பட்டு வாங்குறனால எனக்கு அது வந்து பாசிட்டிவா இருக்கு. அண்ட் as well as என்னோட ஃபாலோவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறனாலயே நான் வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் ஹால்ஸ் எல்லாம் வந்து போடுறேன். அதனால நீங்க வந்து கோச்சிக்காதீங்க, என்னடா இது ட்ரெஸ் ஹால்லா வருது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்ப பார்க்க பிடிக்கலன்னா அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு எந்த பிராண்டோட ட்ரெஸ் ஹால் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W பிராண்டோடதுங்க. ஸோ W பிராண்ட் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து காலேஜில் படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு வந்து அந்த குர்தாஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது ஒரு காலேஜ் வேர் மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து W பிராண்டில் வந்து சைடில் குர்தாவோட ஸ்லிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டியாக W அப்படின்னு வந்து எழுதி ஒரு டேக் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் அதாவது குர்தாஸ் ஆகட்டும் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் தைச்சு போட்டாதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் அதை பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்கும், அதாவது பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு புரூக்ஃபீல்ட் மாலில் வந்து W கலெக்ஷன் தேடி அலைஞ்சிருக்கேன். தேடி அலைஞ்சு அதில் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டோன்னே லூஸாக டெலபலபலன்னு இருந்தது. பிகாஸ் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நல்லாவே ஒல்லியாக தான் இருந்தேன். அந்த டைம் அப்போ நான் வந்து வாங்கி போடும்போது எனக்கு என்ன ஃபிட்டிங்கே இல்லை, இந்த பக்கம் இழுக்கல இந்த பக்கம் பிடிக்கல அப்படின்னு மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு அது வந்து வாங்கி செட் ஆகாதனால அப்படியே நான் வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ எஸ், அதுக்கப்புறமேட்டு இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே ரெடிமேட் வேர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு குர்தா வாங்கி போட்டால் ஓகே கம்ஃபர்டபுள் அப்படின்னு மாதிரி நான் இருக்கேன். எனக்கு பர்சனலாக வந்து ஓரம் அடிக்க தேவையில்லை, சைடு அடிக்க தேவையில்லை, ஷேப் கொடுக்க தேவையில்லை. அதனாலேயே நான் வந்து ரெடிமேட் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் என்னோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எஸ் சைஸோ இல்லை வந்து எம் சைஸோ இதில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து நான் சைஸ் வாங்கி போட்டேன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எதுக்குடா இவ்வளோ கதை அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ரெடிமேடா இல்லை வந்து நீங்களே தைச்சு போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித் தட் நோட் நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணதுக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து இது என்னோட ஃபேவரட், இன்னைக்கு காமிக்கிறதுல என்னோட ஃபேவரட்னா வந்து சொல்லுவேன். அண்ட் இதோட ரெப்ளிகா ஆல்ரெடி நம்ம சேனலில் மீஷோ ஹால் வீடியோவில் இல்லை அமேசான்லேயோ எதுலேயோ வந்து உங்களுக்கு வந்து இதோட டூப் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் இப்போ இதை ஒரிஜினல் வச்சுருக்கேன். இது வந்து பியோர் காட்டன் குர்தா டாப் அண்ட் இது வந்து ஏலைன் குர்தா டாப். இதில் வந்து பிரிண்ட் வந்து ஜாமெட்ரிக் பிரிண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சம்கி ஒர்க்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இப்படி திரும்பும் போது அப்படியே அந்த ஷைன் அடிக்குது. நீட்டாக எலகெண்ட்டாக இருக்குது. யோக் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, யானை பட்டான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஹேண்ட் வந்து 3/4 ஸ்லீவ் அண்ட் இந்த 3/4 ஸ்லீவில் எட்ஜஸில் வந்து சூப்பரான ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக பிரிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஏலைன் கொடுத்தாங்க. ஏலைன் கொடுத்தா போட்டாலே எனக்கு அப்படியே வந்து என்னோட ஷேப்பை வந்து எலிவேட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பியர் ஷேப் பாடி இருக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் அந்த டாப் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குதுங்க. லைக் இந்த சம்மருக்காகட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட கேஷுவல் வேர்க்காகட்டும் பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும் இந்த ஒரு டாப். வந்து வேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிளாசோ வந்து போட்டுக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் போட்டு எது போட்டாலும் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ அடுத்தது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இப்போ உங்கள் ஊரில் திருவிழா நோம்பி எல்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமுக்கு நம்ம பியூட்டிஃபுல்லாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுக்காக நான் இப்போ கொண்டு வந்துட்டு டாப் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக கம்ப்ளீட் செட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் இந்த யோக் பார்ட்டில் வந்து ஆரி ஒர்க் பண்ணி ஜரி ஒர்க் ஆரி ஒர்க் அண்ட் ஜரி ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியலில் வருது. அண்ட்
ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் லைட் சீ த்ரூ நெட் மெட்டீரியல், கையிலையும் வந்து ஸ்கேலப் ஒர்க் மாதிரி அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து 3/4 ஸ்லீவ்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபேப்ரிக்கும் லைனிங் உள்ளார கொடுக்காதனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். கொஞ்சம் ஹேண்ட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஸ்லீவ்லெஸ் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாகவும் நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு அந்த ஹேண்ட் எம்பாரஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். அண்ட் கீழே வந்து ஒரு வி ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இந்த டாப் வந்து ஒரு ஏலைன் டாப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேயர் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஸ்பெஷல் டேஸ் ஆகட்டும் இந்த மாதிரி டாப் இந்த மாதிரி கம்ப்ளீட் செட் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த துப்பட்டாவே ஒர்த்துங்க பைங். ஸோ இந்த துப்பட்டா மட்டும் நம்ம தனியாக போய் வாங்குறதுனா ஒரு 1000-1500 சொல்லுவாங்க. பட் இந்த கம்ப்ளீட் குர்தா செட்டோட வரும்போது பெஸ்ட் பைன்னு நான் வந்து சொல்வேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் துப்பட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பென்சில் மாடல் அண்ட் மேலே வந்து நல்ல ஒரு எலாஸ்டிக். நான் வந்து வாங்கினது ஆக்சுவலாக எஸ் மாடல், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னா லைக் எம் அண்ட் எல்லுக்கு கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். பிகாஸ் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எல் சைஸ் கூடயும் போய்க்கலாம். அண்ட் எஸ் இது வந்து 100% விஸ்காஸ் அண்ட் போடும்போது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நான் காமிக்கிறது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W பிராண்ட்லேருந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து வாங்கினேன். 60% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன் இந்த கம்ப்ளீட் செட்டே ஒரு 4000-5000 போட்டிருந்தாங்க. பட் அது டிஸ்கவுண்டட் பண்ணி கிடைக்கும் போது நம்மளுக்கு 3 பீஸு செட்டுமே சேர்ந்து ஒரு கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவ் வேர் கிடைக்குதுன்னா இது வந்து நல்ல ஒரு 2500 அந்த ரேஞ்சு கிட்ட தான் இருந்தது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிஸ்கவுண்ட் பீரியட் அப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கும்போது நம்மளுக்கு நல்லாவே பெட்டர் ப்ரைஸிங்கில் வந்து ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த ஒரு பியூட்டிஃபுல் காட்டன் குர்தாங்க. ஐயோ சொல்லவே தேவையில்லை. லைக் ஆஃபீஸ் காலேஜ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு குர்த்தா வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக லைக் ட்ரெண்டியான ஒரு குர்த்தானே நான் வந்து சொல்லுவேன். செம்ம ட்ரெண்டியாக இருந்தது, ஏன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். பட் இதில் பேட்டர்ன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, டிசைன் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேஷுவல் வேர் மாதிரி ஏலைன் குர்த்தா மாடல். அண்ட் இது வந்து ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். இதில் வந்து குட்டியாக ஒரு ஸ்லிட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல் இன் திஸ். நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக், எல்லாமே அழகாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் திங் ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரு குட்டிங்களுக்குலாம் வந்து இது ஆக்சுவலாக சைட் பாக்கெட் கிடையாது, சென்டர் பாக்கெட்ஸுங்க. ஸோ பாக்கெட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு வச்சுக்கலாம் நீங்கள். பட் ரொம்ப தொப்பை இருக்கவங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ண வேணாம்னு நான் வந்து சொல்வேன். ஏன்னா அப்படியே வயிறு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்களா, அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப லீனான இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஹவு ஃபார்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ சென்டரில் போட்டு நிற்கும் போது நம்மளுக்கு வச்சு இது வந்து எவிடெண்ட்டாக இங்கே வந்து தெரியும். அதாவது சென்டரில் அந்த வயிற்றுக்கிட்ட வந்து இருக்கிறனால சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும். சைடில் கொடுத்துருந்தா குடிச்சு நல்லா இருக்குங்க. ஸோ சைடில் வந்து போட்டாலும் மொபைல் போட்டாலும் சரி, இப்போ ஏதோ பென்னோ பென்சிலோ கீஸோ எது போட்டாலும் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. பட் சென்டரில் கொடுத்தா கொஞ்சம் ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கும். பட் ட்ரெண்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எவர் நம்ம சேனலில் வந்து நான் கேப்ரீஸ் போட்டு இதை வந்து பேரப் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இது எப்படி லுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க சரிங்களா? இந்த W வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் தான் சொன்னீங்க ஒவ்வொரு வித்தியாசமான வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே நம்ம டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வெப்சைட்லையும் வாங்கியிருந்தேன். அண்ட் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் செய்கிறேன். ப்ரைடல் ஒர்க்லாம் போகும்போது நான் வந்து கம்ஃபர்ட்டாக ஒரே ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். அதை வந்து நான் என்னோட ஸ்டோரிஸில் வந்து போடுவேன். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட போடுவேன். நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி கழுவி ஊற்றுறாங்க. கழுவி ஊற்றுட்டா ஆக்சுவலாக என் கன்சர்னில் கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் அவ்வளோ வச்சுருக்கீங்களா, ஏன் ஒரே ட்ரெஸ் போட்டுருக்கீங்க? ஆக்சுவலாக அந்த சோம்பேறித்தனம் டு த உச்சக்கட்டம் தான் கம்ஃபர்ட் ஜோனுன்றது. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சி போச்சு, அதே ரெகுலராக தான் போட்டுருப்பேன். பட் அந்த வார்த்தை அவங்க கேட்டது என்னை வந்து பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்தது. சரி இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்காங்களே, இனிமேல் கஷ்டப்பட்டாச்சும் நம்ம போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மெனக்கட்டு நான் வந்து போடுறது. அண்ட் ஐ ஹவ் டேக்கன் மச் மோர் எஃபர்ட்ஸ். நான் என் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நிறையா வெளியே வரணும் அப்படின்னு நான் நினச்சி இப்போ நிறைய விஷயங்கள் நான் வந்து மாற்றிட்டு இருக்கேன். எனக்கே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம சேனல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வீடியோஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேசுகிற விதமாகட்டும் அப்பியரன்ஸ் ஆகட்டும் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஜோஷ் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டக்குனு
டக்குன்னு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நான் வந்து ஒவ்வொரு சாரி பார்க்கும்போது அந்த கார்டன் எஃபெக்ட் அப்படியே வேற லெவலில் இருக்கும். சரி இதெல்லாம் துப்பட்டா செஞ்சு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணி டடைன் அப்படி தேடி கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு துப்பட்டாங்க. ஜஸ்ட் லைக் அ சாரி தான், ரன்னிங் சாரியிலேருந்து பிட்டை கட் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் தனியாக நம்ம போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஓகேங்களா. ஸோ அதனால எனக்கு வந்து டபிள்யூ வெப்சைட்டில் பார்த்தோன்னே அப்படியே சூப்பராக இருந்தது. என்னோட நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து இது பேர் ஆகிற மாதிரியே இருக்கிறனால வாங்கிட்டேன். நான் போன வீடியோவில் கூடயும் அப்படியே போட்டால் துண்டு மாதிரி ஒரு பக்கம் கிடக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி எஃபெக்டில் தாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு துண்டு மாதிரி அப்படியே போய் தோலில் படுக்கிற மாதிரி இருக்கும். துப்பட்டா போடலையா, ஏன் போடலை அப்படின்லாம் ஒரு சில பூமர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அதனாலேயே இந்த 4-5 துப்பட்டா வாங்கி வச்சுக்கலாம். ஊர் பக்கம்லாம் போகும்போது அப்படியே துப்பட்டாலாம் போட்டுட்டு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம துப்பட்டா வந்து போட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த ஒரு அட்டகாசமான விஸ்காஸ் மெட்டீரியலில் சூப்பரான ஒரு ஏலைன் குர்த்தா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக் பார்ட்டில் வந்து கொஞ்சமாக த்ரெட் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி ரவுண்ட் நெக் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. கைண்ட் ஆஃப் அ பேஸ்டல் டோன். இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் விருப்பப்படுறது. ஸோ எனக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் இப்போ பேஸ்டல் ட்ரெண்டாக இருக்கனால நம்மக்கிட்ட ஷேட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வாங்குற ஒரு சில ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு 3/4 ஸ்லீவ் அண்ட் 3/4 ஸ்லீவில் இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. குட்டி சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு கிராண்ட் லுக் தாங்க. ஒரு ஃபெஸ்டிவ் வேர்க்கெலாம் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஷைனிங் மெட்டீரியலில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. போட்டாலுமே இந்த சம்மருக்கு வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். அண்ட் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் இது வந்து ரவுண்ட் நெக்குங்க, அதையே இன்னொரு கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம். சைடில் வந்து ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ், ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா, அதாவது அமேசான் வீடியோலாம் வந்து சொல்லுவீங்க அது ஹிப் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப எக்ஸஸாக டைட்டாக இருக்குது. நான் போடுறது எஸ் சைஸ். ஆல்ரெடி நான் இதை வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஷோல்டர் கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலே நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ரொம்ப எவிடெண்ட்டாக சைடு வந்து ஓப்பனாக இருக்குது, ஸ்லிட் ஓப்பனாக இருக்குது, ரொம்பவே சின்னதாக இருக்குது, கீழே வந்து அந்த ஃப்ளாட் சின்னதாக இருக்குன்னா தான் மட்டும் கண்டிப்பாக அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேனே தவிர மற்றபடி எனக்கு அது பிடிச்சா கம்ஃபர்டபுளாக நான் வந்து அதையே வச்சுப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த ட்ரெஸ் மாடல் அதெல்லாம் தான் வந்து பிடிக்கும். நான் அட்ஜஸ்ட் வந்து பண்ணி போட்டுப்பேன். பட் டபிள்யூவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலேயும் கரெக்டாக இருக்குது, சைடும் வந்து நீட்டாக கவர் ஆகுதுங்க. ஸோ சைடு வந்து கவர் ஆகணும். இந்த பியர் ஷேப் பாடிக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், சைடு வந்து கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குர்த்தாவோட ஸ்லிட்டில் கூட தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டபிள்யூ பிராண்டில் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைக் உங்களுக்கு வந்து பிராண்டுனால கொஞ்சம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், அதே சமயம் விலையும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆஹா என்னடா இது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற அந்த விலையை வந்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அட்ராக்டிவான பியூட்டிஃபுல்லான இலை பச்சை கலரில் ஒரு டாப்புங்க. இந்த கலர் என்கிட்ட இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவுமே அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக், ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ். அண்ட் இந்த 3/4 ஸ்லீவில் எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் சீத்ரூ மெட்டீரியலில் மாதிரி இருக்கும். ரொம்ப போட்டால் அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ஆக்சுவலாக இது வந்து எஸ் சைஸ், எல்லாமே எஸ் சைஸ் தான் வாங்கினேன், எல்லாமே எனக்கு பற்றிச்சு. ஆனால் இந்த எஸ் சைஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தது. அண்ட் அதனால் வந்து நான் பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள், அதனால் நான் போடலாம் இல்லை, உங்களுக்காக நம்மளோட வியூவர்ஸ்க்காக கிவ் அவே பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் இந்த எஸ் சைஸில் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் யாராச்சும் வந்து பார்க்குறவங்க நீங்கள் எஸ் சைஸாக இருக்கீங்க, இது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் போடுங்க. இதை வந்து உங்களுக்கு நான் வந்து கிவ் அவேவாக பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சி பார்த்து வாங்கின ட்ரெஸ்ஸு. இதோட ஸ்டைலிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. டெஃபினட்டாக இதை வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன், பட் வேறு சைஸில் வந்து பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் காமிச்சு முடிச்சாகணும், அதுக்காக நான் வந்து பண்ணுறேன். அதோட வியூவை நான் வந்து பிக்சர் வியூ இங்கே வந்து போடுறேன், நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ். வாவ், நல்லா இருக்குல்ல, அண்ட் கலரும் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கிவ் அவேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருதுங்க. அது எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து அதை கிளியராக சார்ட் அவுட் பண்ணிடுறேன். நான் கிவ் அவே வின்னராக அனௌன்ஸ் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஆக்சுவலாக கிவ் அவே வின்னர் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் வேறு வேறு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சுடுறீங்க உங்களோட அட்ரஸோட சேர்ந்து. என்னோட மெயில் ஐடிக்கு தான் நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்றீங்க. வெறும் அட்ரஸை மட்டும் அனுப்பிச்சி விட்றீங்க, நேம் எல்லாம் அனுப்ப மாட்டேன்றீங்க. நம்பர் வந்து ஒன்று மாறி மாறி வருது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து
என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட அட்ரஸ், நேம், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் சென்ட் பண்ணால் தான் அந்த ப்ராப்பராக இந்த ஒரு ஃபார்மேட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து உங்களுக்கு கிவ் அவே கொடுக்க முடியும். எதர் நீங்கள் ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் பிளேஸை வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து கொரியருக்கு சென்ட் பண்ணும் போது கொரியர்காரங்க எங்களை கழுவி ஊற்றுறாங்க. எங்கெங்க ஃபோன் நம்பர் இல்லை, அட்ரஸ் இல்லை, நாங்கள் ஐ மீன் அதோட பிளேஸ் இல்லை, நாங்கள் எப்படி வந்து ட்ராக் பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட கன்சர்னை வந்து தெரிவித்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக நீங்கள் வந்து எங்களோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கிவ் அவே கிஃப்ட் வந்து டான் உங்களை வந்து சேரும். ஸோ அதை தான் வந்து மீன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதையும் வந்து சொல்லியாச்சு. அண்ட் இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை பை.